விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை திருநாவுக்கரசர் நேரில் சந்தித்து பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இதுகுறித்து நமது தொலைபேசி இணைப்பில் இருக்கும் செய்தியாளர் ராஜ்குமாரிடம் பேசலாம். ராஜ்குமார், இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனை சந்தித்து தற்போது அந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. 5 நிமிடமாக இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக திருநாவுக்கரசர் பொறுப்பேற்றதற்கு பிறகு மரியாதை நிமித்தமாக பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை நேரடியாக அவர் சந்தித்து பேசி வருகிறார். ஏற்கனவே திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் இடதுசாரி கட்சியினுடைய தலைவர் போன்ற பல்வேறு தலைவர்களையும், அதே போன்று கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தையும் கோயம்பேடு கட்சி அலுவலகத்தில் சந்தித்து அவர் பேசி வந்தார். அதன் அடிப்படையில் இருக்கும்போது இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனை சந்தித்து இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றாலும் அதே போன்று தமிழக அரசியலின் தற்போதைய சூழல் நிலவரங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக காவேரி விவகாரம் குறித்து காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். எனவே இந்த விவகாரங்கள் குறித்தும் பேசலாம். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியும் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்காக உண்ணாவிரதம் இருந்து வந்தார்கள். அதே போன்று திருமாவளவன் உள்ளிட்ட மக்கள் நல கூட்டணி தலைவர்களும் காவிரி விவகாரத்தில் போராட்டங்களும் ரயில் மறியல் போராட்டம் இயக்கங்களும் நடத்தி வந்தார்கள். எனவே இந்த சந்திப்பை பார்க்கும்போது மரியாதை நிமித்தமாக சந்திப்பாக பார்த்தாலும் தமிழக அரசியல் சூழல் அதனுடைய நிலவரங்கள் தமிழக மக்களுடைய பிரச்சனைகளும் அவர் சந்திப்பின் போது பேசலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜ்குமார், இந்த சந்திப்பை அரசியல் நோக்கர்கள் எவ்வாறு பாக்குறாங்க? அதாவது மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு பார்க்கப்பட்டாலும் அதே போன்று இது ஒரு அரசியல் ரீதியாக சந்திப்பாகவே வெளியில பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனை நேற்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் சந்தித்து அவர் பேசினார். அந்த சந்திப்பின் போது காவிரி விவகாரம் குறித்தும் பேசப்பட்டது என்று திருமாவளவன் தெரிவித்தார். எனவே இப்படி பார்க்கும்போது இந்த சூழலில் ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து தலைவர் சந்தித்து பேசிய திருமாவளவன் சந்தித்து பேசுகிறார். இந்த சந்திப்பில் இப்போது இது மட்டும் இல்லாமல் தற்போது தமிழகத்தில் 3 தொகுதிகளும் புதுச்சேரி சேர்த்து 4 தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்காகவும் தயாராகி வருகிறார்கள். இந்த சந்திப்பு ஒரு முக்கியமாகவும் பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்டு இருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் நாளை காவிரி விவகாரம் பிரச்சனை தொடர்பாக டெல்லியில் சென்று குடியரசுத் தலைவரையும் சந்திக்க இருக்கிறார்கள். எனவே இந்த சந்திப்பின் போது தற்போது இது போன்ற ஒரு திட்டமிடல் இருக்கும்போது இந்த சந்திப்பு ஒரு முக்கியமாகவும் பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக ராஜ்குமார், தற்போது இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. அதாவது திருநாவுக்கரசர் இன்றைக்கு பல தலைவர்களை சந்தித்திருக்கிறார். யாரெல்லாம் இன்று மட்டும் சந்தித்திருக்கிறார் என்பது குறித்த விவரங்களை ஒரு நினைவூட்டலுக்காக ஒரு முறை பதிவிடுங்க. காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசரை ஏற்கனவே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவஹர்லா அவருடைய அலுவலகத்தில் தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவனில் அந்த சந்திப்பு என்பது நடைபெற்றது. அந்த சந்திப்பின் போது ஜவஹர்லால் முக்கியமாக தெரிவித்தது பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு எதிராக அந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படுகிறது. எனவே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும்படி பல்வேறு தலைவர்களை சந்திக்க மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவஹர்லால் திட்டமிட்டிருக்கிறார். எனவே அந்த சந்திப்புக்காக திருநாவுக்கரசரை காலை 11 மணி அளவில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவஹர்லால் சந்தித்தார். அந்த சந்திப்புக்கு பிறகும் திருநாவுக்கரசர் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்த தகவலுக்காக ஒரு செய்தியாளரிடம் திருநாவுக்கரசர் சந்தித்தார். அந்த சந்திப்புக்கு பிறகு தற்போது இந்த சந்திப்பு ஆனது நடைபெற இருக்கிறது. இந்த திருநாவுக்கரசரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் தற்போது சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவஹர்லால் திட்டமிட்டிருக்கும் போது அவருடைய அந்த கோரிக்கை பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும்படி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் ஜவஹர்லால் சந்திக்க இருக்கிறார். அவரும் அதற்கு பின்பாக ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களும் இன்று மாலை சந்திக்க இருக்கிறார்கள்.
எனினும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திருநாவுக்கரசர் திருமாவுடன் நடைபெற்று வரக்கூடிய இந்த சந்திப்பு இன்னும் ஒரு 10 நிமிடம் இந்த சந்திப்பு நடக்க இருக்கிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் அவர்களும் பேச இருக்கிறாங்க.